ஐயோ இவங்க சொந்தக்காரங்களாம் வேற இன்னைக்கு வருவாங்க. இன்னைக்கு வந்து என் உயிரை வாங்குவாங்களே, என்னதான் செய்ய போறான்னு எனக்கே தெரியல. இந்த புள்ள வேற சீக்கிரம் இருந்துச்சு வாராளா. அம்மா என்னம்மா பண்ற? காவலா பாட்டுக்கு ஆடிட்டு இருக்க, நீ வரி ஆடுறதுக்கு கேட்க வேணாம செய்வேன். ஏன் அதுக்கு கோவப்படுவே? இன்னைக்கு உங்க அப்பா வீட்டுல இருந்து சொந்தக்காரங்களாம் வாராங்கல்ல, அதுக்கு தான் எல்லா வேலையும் சீக்கிரமா முடிக்கும். இல்லைன்னா அவளுக்கு வந்து குறை தானே சொல்லுவாளுவ. ஐ ஜாலி ஜாலி, உனக்கு ஜாலி, நான் இன்னைக்கு காலி. எட்டி என்னட்டி சும்மா உட்காந்துருக்க, போய் குளிச்சு ரெடியாகி போடி. இல்லைன்னா வந்து பிள்ளை எப்படி வச்சிருக்காரு பாருன்னு எனக்கு குறை பேச வருவேன். அவங்களுக்காக என்னால குளிக்க முடியாதுமா, எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் குளிப்பேன். இன்னைக்கு சண்டே தானே, இன்னைக்கு எனக்கு ஃப்ரீயா இருக்க விடுமா. இவளுக்கு இவ கஷ்டம் தான் பெருசா தெரியுது, என் கஷ்டம் எங்க பெருசா தெரியுது இவளுக்கு. சொன்னா ஒரு சொல்ல கேட்கட்டி நீ தூர போமா அங்கிட்டு. நானா பெறவாட்டி தான் குளிப்பேன், இப்ப குளிக்க முடியாது போ. இந்த வீட்டுல நான் சொல்றது கேட்கறதுக்கு ஆளே இல்ல பச்சை. வாங்க அத்தை, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீ நல்லா இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. பிள்ளைய அப்படி உமக்குச்சி மாதிரி வச்சிருக்க, சோறு கொடுப்பியா இப்படி நீயே தின்றுதியா? எப்ப என்ன இப்படி சொல்றிய? அவளுக்கு பசி வரதுக்கு முன்னாடியே நான் சாப்பாடு கொடுக்கேன். இவதான் உமக்குச்சி மாதிரி இருக்கா. சாப்பாடு எங்க போகுது எனக்கே தெரியல. சாப்பாடு கொடுத்தா மட்டும் போதாது, நம்ம பக்கத்திலே உட்காந்து பிள்ளைக்கு ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவோம். எத்தனை ஸ்கூலுக்கு போற வயசாயிட்டுல, அவளுக்கு வந்து என்ன ஊட்டி விட சொல்றீங்க? நமக்கு நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு செல்லம் கொடுக்காம வேற யாருக்கு செல்லம் கொடுக்க போற நீ? சரிக்கா, அதெல்லாம் பெற பேசிக்கலாம். உட்காருங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். எப்பா தலைவலி வந்துருச்சு, இன்னைக்கு நான் செத்தேன். என்னென்ன அலப்பற பண்ண போது கூட தெரியல. எட்டி உங்க அம்மா உனக்கு சமைச்சு தாராளா இல்லையா? சாப்பிடுதியா? கறி மீன் எல்லாம் கொடுக்காளா? முட்டை சாப்பிடுதியா? பாட்டி நான் தான் பாட்டி சாப்பிட மாட்டேன், அம்மா எல்லாமே கொடுப்பாங்க எனக்கு. சரி தங்கம், கிளாஸ்ல உனக்கு எப்படி போகுது? அதே என் கூட படிக்க சீபான்னு ஒரு பொண்ணு வீட்டுக்கு போறேனா. டியூஷனுக்கு போய் படிக்கணும். நீ உங்க அம்மா சொல்லி கொடுக்க வேண்டியதானே. அவ என்ன செய்தா? வீட்டுல சாப்பிட்டு தூங்கிட்டு தானே இருக்கா. வீட்டுல டிவி தான் 24 மணி நேரமும் பாக்கா. என்னதான் செய்தா உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு? அம்மா எப்பமா வந்தீங்க? அம்மா என் தங்க பிள்ளை வந்துடுச்சு. எப்படி தங்கம் இருக்க? இழைச்சி போயிட்டியம்மா. சாப்பிடுதேம்மா நீ? அடே எங்கப்பா புழுவனி மடத்து புழுவிட்டாடா. இவங்க பார்த்தா இழைச்சி போயிருக்காங்க, நீ சொன்னா நம்புவாங்களா? இவ புழுவதுக்கு ஒரு அளவே இல்லை. இவ வந்தாலே வீட்டுல சண்டையா தான் இருக்கும். என்ன நடக்க போதோ தெரியல. ஏட்டி ஐஸ்வர்யா, என் பிள்ளைக்கு என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கான்? சாப்பாடு ஈப்பாடு குடுக்கியா நீ? அத்தை நான் 3 வேளைக்கு நல்லா தான் சாப்பாடு ஆக்கி போடுவேன். 3 வேளையும் சிக்கன் மட்டன் எல்லாமே வாங்கி போட தான் செய்வாங்க. எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். இருக்க வேலை ஃபுல்லாக என் தலையில தான் ஏற்றி விட. ஒரு 50 வேலையை நான் தான் பார்க்கேன். உங்க மாதிரி தான் சும்மா தான் இருக்காங்க. எனக்கு கேட்டு பாருங்க. என் புள்ள 5 வேலை சாப்பாடு சாப்பிடுதானோ, உன்னைய பார்த்தா தான் 10 பேர் சாப்பாடு தான் சாப்பிடுற மாதிரி இருக்கு. என் பிள்ளைய பாரு எப்படி துரும்பா போயிட்டா. வாப்பா, இல்லைன்னா அம்மா கூட நான் உன்னை பார்த்துக்கிறேன். இவ என்னத்தை உனக்கு கஞ்சி ஊத்த போறா? வா, கடைசி வரைக்கும் நானே உன்னை பார்த்துக்கிறேன். வாடா தங்கம். ஏம்மா நீ வேற சும்மா இருமா. அவ எனக்கு நல்லா தான் சாப்பாடு ஆக்கி போடுதா. நீங்க எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ இந்தாங்கத்தை எதையும் நினைச்சு கவலைப்படாம இந்த காப்பியை குடிங்க முதல்ல. பாத்தியாடா உன் பொண்டாட்டிய? நாங்க சாப்பாடு சாப்பிட்றோன்னு காப்பியை கொடுத்து எங்க வயிறை நிறைக்க வைக்கா. பாத்தியா? இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நீங்க வாரீங்கன்னு காலையில உங்களுக்காக நான் சிக்கன் மட்டன் மீன் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வயிறு நிறைச்சுக்கோங்க. ஏம்மா 2 பேரும் தயவு செஞ்சு எதுவுமே பேசாம இருங்க. போட்டி ஐசு போய் வேலையை பருப்போ. இந்த பொம்பளைக்கு என்ன செஞ்சாலும் குத்தம் தான் சொல்லும். சரி ஏம்மா என்ன திடீர்னு வாரேன்னு சொன்னீங்களே, எதுவும் விசேஷமா? என்னம்மா? அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். நம்ம சொந்தமா இல்லை தூரமாம்மா? சொந்தத்துல எந்த பிள்ளை இருக்கு பார்க்கறதுக்கு? அண்ணிய பிள்ளை தான். இத்தனை நாளைக்கு தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுவோம். சரி வந்துரு. சரிம்மா, போதும் எல்லாரும் பேசுனது. போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, எல்லாரும் போங்க. அத்தை எல்லாரும் சாப்பிடுங்க. யாத்தே இதைத்தான் என் பிள்ளைக்கு கொடுக்காளோ? இதை சாப்பிட்டுட்டு தான் என் பையன் இருக்கானோ? பாட்டி சாப்பிடுங்க பாட்டி. உங்களால் சாப்பிட முடியலன்னு சொல்லுங்க பாட்டி, நானே சாப்பிட்றேன். என் தங்க பிள்ளை சாப்பிட்டுச்சா சாப்பிட்டு இல்லையா? அத்தை நீங்கள் சாப்பிடுங்க அத்தை, அவள் பேரை வாட்டி சாப்பிடுவா. ஏன் என் பேத்தி அவங்க கூட சாப்பிடக்கூடாதோ? உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அப்படி இல்லத்த, அவள் இப்போ தான் ஒரு கோழி தின்னா. பொம்பளை பிள்ளை இல்லாத ரொம்ப சிக்கன் கொடுக்கக்கூடாது, அதான் வேண்டாம் சொன்னத. நீ எதுக்கு என் பேத்திக்கு பிராய்லர் கோழி வாங்கி கொடுக்க? நாட்டுக்கோழி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அத்தை நான் அத்தை கடைக்கு வாங்கிட்டு வரேன். உங்கள் பையனை போய் வாங்கிட்டு வராங்க. நான் என்ன செய்யட்டும்? நீங்கள் சொல்லுங்க அவங்ககிட்ட. நீ என்ன எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைய குறை சொல்லிக்கிட்டு இருக்க நீ? இதை நான் எதுக்கு தான் அவங்கள குறை சொல்ல போகிறேன்? அப்புறம் என்ன சொன்னாலும் என் பிள்ளை மேலேயே பழிய போட்டுக்கிட்டு இருக்க நீ? இதை அவங்க தானத்தை கடைக்கு போகிறாங்க, அதனால சொன்னேன். என் பிள்ளை வெளியிலேயும் போய் வேலை பார்த்துட்டு வரான், வீட்டுக்கும் உனக்கு வேலை பார்த்து போடணுமோ? நீ போய் கடைக்கு போய் வாங்க வேண்டியதானே? கொஞ்சமாவது உடம்பு அசைஞ்சு வேலை பார்த்தா தானே? உடம்ப பாரு, புல்டோசர் மாதிரி வச்சுருக்கேன். இதை சும்மா இருந்தத, நான் ரொம்ப பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். என்ன பேச வைக்காதீங்க. என்ன நீ பொறுமையாக இருக்க? ஒரு பொறுமை கிடையாது உனக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஏற்று பேசுத நீ. ஏம்மா தயவு செய்து சும்மா இருமா. சாப்பிடுறது தானே வந்த, சாப்பிடுமா. உனக்கு உன் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, உடனே உனக்கு மூக்குக்கு மேலே கோவம் வந்துடுது. அம்மா மேலே உனக்கு பாசமே இல்லை. பாட்டி நம்ம சும்மா தானே இருக்கா, எதுக்கு அவளை வந்து கேட்க நீ? பாத்தியாடா, உன் பொண்டாட்டியும் உன் மகளும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வராங்க. பாட்டி எங்கள் அம்மா எதுக்கு பேசுறதுன்னு கேட்டேன். உடனே சப்போர்ட்டுக்கு வராங்க, அப்படி வராங்க இப்படி வராங்க. எதுக்கு சும்மா நீங்க பேசிட்டு இருக்கேன்? பேசாம வாய மூடிட்டு சாப்பிடு. நான் எதுவுமே பேசலப்பா, நான் சாப்பிட்டுட்டு போகிறேன். ஏம்மா ஏமா இப்போ சோகமா இருக்க? அவள் பெத்த புள்ள பாரு, அவளுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கு. நான் பெத்த புள்ள பாரு, எனக்கு ஏதாவது சப்போர்ட்டிவாக இருக்கா?
இப்போ என்ன நடத்த செய்யணும்னு சொல்லுவியா சொல்லுங்க செய்வேன். நாளைக்கு உன் குழந்தைனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். அங்கேயே வந்து இந்த மாதிரி எதையும் என்னை எடுத்து பேசாத. பேசாமல் அங்கே வாயை மூடிக்கிட்டு இருமா, நல்லா இருப்பேன். இல்லைன்னா என் பிள்ளைக்கு நாளைக்கு பொண்ணு தராமல் போயிடுவாங்க. ஆமாம், இல்லைனா மட்டும் அப்படியே க்யூவில் நிற்பாங்க. சரித்த. ஐயோ, நாளைக்கு என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. அம்மா தயவு செஞ்சு பேசாமல் சாப்பிடுமா. ஐ சூப்பராக இருக்கு அண்ணி, செமையாக இருக்குது. ஓசி சாப்பாடு இல்லை, செமையாக தான் இருக்கும். நாளைக்கு என்னோட குழந்தைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். அங்கே என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.